காமராஜரையும் பெரியாரையும் இணைத்து இழிவுபடுத்துவாங்க. ஏன் அந்த காலகட்டத்துல அது அதிகமா கருணாநிதி செய்ய ஆரம்பிச்சாருனாக்கா, பெரியார் கருணாநிதியை கடுமையா விமர்சனம் பண்ணி எதிர்த்து திமுகவுக்கு எதிராக காமராஜருக்கு ஆதரவாக நின்று பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார். 1.5 வருடங்களுக்கு பிறகு சுபவி விடுவிக்கப்படுறார். அப்பொழுதிலிருந்தே தன்னை திமுகவுடைய கொத்தடிமையாக மாத்திட்டார். அவங்க என்ன சொன்னாலும் அதை எந்த மறுப்பும் வைத்து பேசாம திமுகவின் பி டீமா சுபவி செயல்படுறாரா மேம்? இல்ல, பி டீம் கிடையாது. திமுகவுடைய பி டீம் சொல்ல முடியாது. பி டீம் என்பது என்னன்னாக்கா, ஒரு கருத்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற ஒரு இதைத்தான் நம்ம பி டீம் சொல்லுவோம். ஆனா அது பி டீம் கிடையாது. அது நேரடியாகவே ஆதரவு நிலைப்பாடு. பெரியார் கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல சலுகைகள் அனுபவிக்கிறார். இப்போ தமிழக அரசு சார்பாக அவருக்கு ஒரு பதவி கிடைக்குது. கருஞ்சட்டை பதிப்பகம் சார்பாக அவருக்கு தமிழ் அரசு மூலியமாக சில இதெல்லாம் வருது, சலுகைகள் எல்லாம் வருது. மிக சமீபத்துல நேற்று முன்தினம் அமெரிக்காவுக்கு சென்று திரும்பி இருக்க அவரு தன்னை அரசியல் ரீதியாக அவருடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்திக்கிறார். அந்த புகழ் அவருடைய அமைப்பு சார்ந்த இது அது திமுகவுக்கு சார்ந்தது மட்டுமே இயங்கணும்ன்றதுல அவர் தெளிவா எப்பொழுதுமே இயங்கிட்டு இருக்காரு. அவர் மக்களுக்காக அரசியல் செய்யற ஒரு நபர் கிடையாது. அதுல இருக்கிற முரண்களை விமர்சனம் பண்ணுவதற்கு சமூக ஊடகங்களை பயணிக்கிறவங்களுக்கு அதை முன்னிறுத்தி கேள்வி கேட்கறத அது உளறல், நீங்க புறக்கணிச்சுட்டு போங்கன்னு இதை யாருக்கிட்ட சொல்றீங்க? மக்கள் கிட்ட பேசுறீங்களா? அதே மக்கள் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐரோப்பிய மனித உரிமை செயற்பாட்டாளர் திருமதி பிரான்ஸ் தமிழச்சி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நீங்க பிரான்ஸ்ல இருந்தாலும் தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. அந்த வகையில திராவிட கழகம் குறித்தும் சுபவி, அந்த திராவிட கழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய அந்த முரணான போக்குகள் குறித்தும் நிறைய விஷயங்களை விமர்சனங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இப்போ சுபவி அவர்கள் ரீசெண்டா ஒரு பொது மேடையில பல விஷயங்களை பேசியிருக்காரு. அந்த விஷயங்களை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேம்? ராமன் படம் எரிப்புக்கு திராவிட கழகம் அதை முன்னெடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தீபாவளி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கிராம பகுதிகள் உட்பட எல்லா இடங்களிலும் ராவண காவியம் என்ற ஒரு பெயர்ல ராவணன் திராவிடராகவும் ராமர் ஆரியராகவும் சித்தரிக்கப்பட்டு அந்த ஒரு சூரசம்பாரம் என்ற ஒரு நிகழ்வு நடத்துவாங்க. அதுல கடைசியாக இவரை ராவணனை பலி கொடுப்பாங்க. அது தொடர்ந்து ஒரு நிகழ்வாக நடக்கும் பொழுது அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு அவை சார்ந்த புராண கதைகள் சார்ந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு காலகட்டத்துல ராமாயணம் சார்ந்த ஒரு விவாதத்தை பெரியார் இயக்கங்கள் உருவாக்குது. ராமன் யாரு, ராமனுடைய வரலாறு என்ன, இவர்கள் எதற்காக தென்பகுதியை சார்ந்த மக்களை அரக்கர்கள், அரக்கிகள் என்று இழிவாக சித்தரிக்கிறாங்கன்றதெல்லாம் வரலாற்று பூர்வமான ஆதாரங்களோட அந்த மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்ய முற்பட்டாங்க. அது ஒரு பிரச்சார வடிவம். அந்த தமிழக மக்கள் கிட்ட உங்களைதான் இழிவுபடுத்தி அரக்கர்களாகவும் சித்தரிச்சுட்டு இவ்வாறான விஷயங்கள் நடக்குது, இவரை நம்ம இழிவுபடுத்துற இதை நம்ம அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராமர் பட எரிப்பு போராட்டத்தை நடத்துறாரு. அப்போ இது 1956, 1957 இதெல்லாம் நடந்திருக்கு. ராமன் படம் எரிப்பு எதற்காக என்ற விளக்கத்தை பெரியார் கொடுத்திருக்காரு. 1948 அந்த காலகட்டங்களிலும் அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ கருணாநிதி பெரியாரோட இருந்தார். ஆனா பெரியாரோட இருக்கும் பொழுது ராமன் படம் எரிப்பு போராட்டத்தெல்லாம் ஆதரித்து பேசிக் கொண்டிருந்த அண்ணாவும் கருணாநிதியும் பெரியாருடைய திராவிட கழகத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சி ஓட்டு அரசியலுக்குள்ள அவங்க நுழையும் பொழுது ராமர் படத்தெல்லாம் எரிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நாங்கள் உதாரணத்துக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா, அண்ணாவுடைய புகழ்பெற்ற ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, நாங்கள் விநாயகரை உடைக்கவும் மாட்டோம், கும்பிடவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றது, இதெல்லாம் நடந்துச்சு.
அப்ப இந்த காலகட்டங்கள்ல துக்ளக் என்ன பண்றாங்க, இந்த நடவடிக்கைகள் கருஞ்சட்டைகள் எப்பொழுதும் இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறார்கள்ன்ற மாதிரிலாம் சித்தரிப்புலாம் சேர்த்துல வந்து அ இழிவாக அந்த சித்தரிக்கிற அந்த காட்சிகளை கார்ட்டூனாக வந்து வெளியிடுறாங்க. அப்போ ஒரு முறை இதுல வந்து கருணாநிதியுடைய படம் இடம்பெற்றிருக்கு. ஆனா கருணாநிதியே அண்ணா ஆட்சி காலத்துக்கு பிறகு கருணாநிதி ஆட்சி காலத்துல ராமன் படத்த வந்து எரிக்கவே இல்ல. அப்போ இதை வந்து இன்றைய காலகட்டத்துல சுபவி அந்த காணொளியில சுட்டிக்காட்டுறார். அப்போ எதுக்காக வந்து துக்ளக் துக்ளக் இயல்பாவே நமக்கு அது ஒரு இந்துத்துவ ஆதரவு சார்ந்த ஒரு ஊடகம்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் தன்னை சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிற கட்சியாக தமிழக மக்களை நம்ப வைக்க முற்படுற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக தேர்தலில் சந்திக்கும் பொழுதே பார்ப்பனர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில இருந்து பார்ப்பனர்கள் கொடுத்த நிதி உதவியை பெற்றுக்கொண்டு பார்ப்பனர்களோட தங்களுடைய அரசியல் கருத்துக்களை சமரசமாகி அதுல செயல்பட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பெரியார் வந்து அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ண முற்படுறாரு. அப்ப முற்பட்ட காலகட்டங்கள்ல கருணாநிதி அவரு பெரியார் என்னெல்லாம் செஞ்சாரோ அதே மாதிரி நிலைப்பாடு அவரும் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்வார். உதாரணத்துக்கு திராவிட கழகம் உருவாக்கும் பொழுது நமக்கு ஒரு பத்திரிகை தேவைன்னு சொல்லி பெரியார் வந்து குடியரசு எல்லாம் உருவாக்குறாரு. விடுதலை அப்படியெல்லாம் வந்தது. அப்ப அதே மாதிரி கருணாநிதி என்ன பண்றாருன்னா முரசொலி என்ற ஒரு பத்திரிகை வந்து உருவாக்குறாரு. கருணாநிதி சொல்லுவாரு முரசொலி என்னுடைய முதல் குழந்தை அப்படின்னுவாரு. அப்ப அந்த முதல் குழந்தையில பெரியாரையும் அவ்வளவு கேவலமாக இழிவாக பேசி சித்தரித்து கார்ட்டூன்களை வெளியிட்டிருக்காரு கருணாநிதி. ஆசிரியராவா இருக்கிறாரு. அவரே உருவாக்கியது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா காமராஜரையும் பெரியாரையும் இணைத்து இழிவுபடுத்துவாங்க. ஏன் அந்த காலகட்டத்துல அது அதிகமா கருணாநிதி செய்ய ஆரம்பிச்சாருனாக்கா பெரியார் கருணாநிதியை கடுமையா விமர்சனம் பண்ணி எதிர்த்து திமுகவுக்கு எதிராக காமராஜருக்கு ஆதரவாக நின்று பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கிறார். இப்போ ராஜாஜி ஆட்சி காலத்துல அந்த நிறைய பள்ளிகளை மூடின இதெல்லாம் காமராஜ் ஆட்சி காலத்துல வந்து திறக்கப்பட்டது. அதுக்காகவே வந்து பெரியார் ஆதரவாக காமராஜர் கூட நின்றார். காமராஜர் மேல சில விமர்சனம் இருக்கு. அவரே வந்து காமராஜர் காங்கிரஸ் ஒரு முதலாளித்துவ கட்சியை சார்ந்து இயங்குறது தான். அப்போ இவர்கள் வடக்கத்தியனோட இணைந்து கொண்டு காமராஜர் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த காங்கிரஸ இவரு பெரியார் ஆதரிக்கிறான்னு சொல்லி பெரியாரை கடுமையா விமர்சனம் பண்ணி காமராஜர் காமராஜர் என்பவர் ஒரு ஆண் பாலினத்தை சேர்ந்தவர். அவருக்கு புடவை கட்டி வளையல் போட்டுலாம் வச்சு அவரை ஒரு பெண்ணாக சித்தரித்து பெரியாருக்கு கால் அமைக்கு விடுற மாதிரியான கேலி சித்திரம் என்ற பேர்ல பெரியாரையும் காமராஜரும் இழிவுபடுத்துற மாதிரியான கார்ட்டூன்களை வரைஞ்சிருக்காரு. அதை பத்தி எல்லாம் சுபவி கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் எப்பொழுதுமே அந்த சமூகத்துக்கிட்ட இன்றைய இளைய தலைமுறைகிட்ட இந்த மக்கள் கிட்ட எதை சொல்லணுமோ எதை மறைக்கணுமோ அதை தெளிவாக பெரியார் இயக்கங்களே செய்யும் பொழுது சுபவி வந்து ஒரு திராவிட இயக்க தமிழர் பேரவை என்றதை வந்து 2007 தான் உருவாக்குறாரு. அதை உருவாக்குறதுக்கு நோக்கமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படணுன்றதுக்காக தான் தன்னுடைய பேராசிரியர் 21 வருடமாக ஒரு சென்னை கல்லூரியில பணியாற்றிய அவர் அதுல இருந்து தன்னை விருப்பு ஓய்வு பெற்றுக் கொள்கிறார். தன்னை விடுவித்துக் கொண்டு இப்ப 2007க்கு பிறகுதான் அரசியல்ல வந்து தீவிரமா செயல்படுறார். அன்றைய காலகட்டத்துல கூட ஒரு முறை தடா சட்டத்துல வந்து கைது செய்யப்படுறார் சுபவி. அதுதான் அவருடைய முதல் அரசியல் கைது, முதல் நடவடிக்கை. என்னன்னாக்கா தமிழீழத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாரு. ஆனா 1.5 வருஷத்திலே வந்து விடுவிக்கப்பட்டார். அதுல வந்து திமுக பின்னாடி சில வேலைகள்லாம் செய்யுது. அப்ப அந்த குற்றத்துக்கு தொடர்பற்ற நபர்னு 1.5 வருடங்களுக்கு பிறகு சுபவி விடுவிக்கப்படுறார். அப்பொழுதிலிருந்தே தன்னை திமுகவுடைய கொத்தடிமையாக மாத்திட்டார். அவங்க என்ன சொன்னாலும் அதை எந்த மறுப்பும் வைத்து பேசாம எல்லா நெருக்கடி காலகட்டங்களையும் திமுகவை உயர்த்தி பிடித்து பேசுவது சுபவியின் வாடிக்கையாவே இருக்கு. அவருடைய அரசியல் வரலாறுகளை நம்ம பார்க்கும் பொழுது தெளிவாக நம்மளால கணிக்க முடியும். அப்போ இந்த இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து அவர் செய்யும் பொழுதுதான் இந்த சமீபத்துல அந்த துக்ளக் நிகழ்ச்சியை குறித்து பேசுறாரு. அதாவது இந்துத்துவவாதிகளுக்கு எதிரான நபர்களாக திமுக இருக்கிற மாதிரியான ஒரு பொய் தோற்றத்தை தமிழ் சமூகத்துக்கு முன்பு கொடுக்கிறாங்க. இப்போ இவரு வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவை உருவாக்கும் பொழுது சுபவி ஒரு முழக்கம் அவருடைய அடிப்படை இதுவே என்ன சொல்றாருன்னா ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம், தமிழீழத்தால்
வெல்வோம் அப்படின்றதான் அவருடைய முழக்கமாகவே இருந்தது. ஆனா அதே ஆரியத்தோட தான் இவரு கருணாநிதி முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்போ ஆரிய கூட்டணியில தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ்னா வடக்கத்தியன் தானே. வடக்கு நாட்டை சார்ந்த ஒரு கட்சி ஒரு கட்சியுடன் தான் இன்றும் வரப்போற தேர்தலையும் காங்கிரஸோட திமுக சந்திக்க போகுது. அப்ப நீங்க யாருக்கெல்லாம் வந்து குற்றச்சாட்டு பெரியார் வந்து காமராஜரோட இணக்கமா இயங்கும்போது ஒரு வடநாட்டு கட்சியோட இணைந்து கொண்டு பெரியார் செயல்படுகிறார்னு பெரியாரை இழிவாக பேசியவர்கள் இப்ப 2026 தேர்தல் திமுக சந்தித்தாலும் அதுல கூட்டணியில காங்கிரஸ் என்ற தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்ட தமிழ் ஈழத்துல ஒரு பெரிய இனப்படுகொலையை ஏற்படுத்திய அந்த கட்சியோட இயங்கத்தான் போறாங்க. அப்போ இவர்கள் இந்த கட்சி மனப்பான்மையிலேயே இயங்குவதும் இவர்களுக்கு ஆதரவாக கொத்தடிமை வேலை பார்ப்பதற்காக சில அமைப்புகளை திமுக உருவாக்கி வச்சது. அந்த காலகட்டத்துல அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு இவர் வந்து சுபவி செயல்பட ஆரம்பிச்சார். அப்ப இந்த ராமர் படையெடுப்பு போராட்டத்தெல்லாம் பெரியார் இயக்கங்கள் நடந்தது. அதை வந்து திமுகவுக்கு வந்து உரிமை கோர முடியாது. திமுக வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இந்து கடவுளை வச்சு ஒரு அரசியல் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முருகர் அது பிஜேபியும் செய்து அதுக்கான எதிர்வினைகள் இப்ப நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு முருகர் என்ற ஒரு அடையாளத்தை முன்னிறுத்துறாங்க. பச்சை நிறம் அடையாளப்படுத்தப்படுது. மிக சமீபத்தில் கூட சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டது. அதாவது கடவுள் சார்ந்த இந்து கடவுள் சார்ந்த ஒரு சர்ச்சைகள் உருவாக்கும் பொழுது திமுக எப்படி எதிர்கொள்றதுன்றது நம்ம பார்க்கணும். ஸ்டாலினும் உதயநிதியும் வேலை தூக்கிட்டு நின்னாங்க. யாரும் வந்து அதை விமர்சனம் பண்ணல, அது புறக்கணிக்கல. இவர்கள் ஓட்டு அரசியல்ல இருக்காங்க. மக்கள் நம்பிக்கைகள் மீது எந்த விமர்சனத்தையும் நம்ம முன்வைக்க கூடாது நினைக்கிற அவர்கள் சமூக நீதி பேசுபவர்களாகவும் பெரியாருடைய கொள்கையை வழிநடத்துபவர்களாகவும் ஒரு பொய் தோற்றத்தை முன்னிறுத்துவதில் வந்து திராவிட கழகமும் துணை போகுது, தந்தை பெரியார் திராவிட கழகமும் துணை போகுது, திராவிடர் விடுதலை கழகமும் துணை போகுது. இப்போ அன்றைய காலகட்டங்கள்ல காமராஜர் குறித்து திமுக வந்து இழிவா பேசின அந்த செயல்களையும் திமுகவோட செயல்கள் குறித்தும் நம்ம பேசியிருந்தோம். ஆனா இன்றைக்கும் அது துளியும் மாறாம ஒரு கூட்டணி கட்சியோட பெருந்தலைவர் அப்படின்னு கூட பார்க்காம காமராஜர் குறித்து இவங்க வஞ்ச புகழ்ச்சி அணியில வசைப்பாடுறதை எப்படி பாக்குறீங்க மேம்? இப்ப பேச ஆரம்பிச்சது வேல்சாமின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுபவி வைக்கிறார். ஆனா வேல்சாமி வைக்கலையே. திமுக உடைய சார்ந்த திருச்சி சிவா தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவருக்கு ஏசி தேவைகள்லாம் இருந்தது, கருணாநிதி அதை பூர்த்தி செய்தார் என்ற மாதிரியான ஒரு விவாதம் உருவாகுது. அப்போ அதற்கு வந்து காங்கிரஸ் முன்னாள் இதை சேர்ந்த வேல்சாமி ஒரு பதில் கொடுக்கிறாரு. அது இயல்பான ஒரு விஷயம். அதை வந்து வேல்சாமி யாருக்கும் தெரியாது, இவர் வந்து திடீர்னு இப்படி காமராஜர் சர்ச்சை எடுத்துட்டு வராருன்றது ஒரு அப்பட்டமான ஒரு மூடி மறைக்கிற ஒரு முயற்சி. எல்லா காலகட்டங்களிலும் காமராஜர் மீது திமுக கடுமையான விமர்சனங்கள் வச்சிட்டு இருந்தது. அது எப்பொழுதுமே ஆதரவாக நிக்காததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, காமராஜர் ஆட்சி செஞ்ச காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இவர்கள் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக ராஜாஜியுடைய கூட்டணியில இருந்ததுதான் வந்து பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அப்போ நீங்க காமராஜர் என்ற ஒரு காலகட்டத்துல நாங்க இந்த மாதிரி சலுகைகள்லாம் செஞ்சோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம்னு சொல்லி ஒரு பொய் கதையை உருவாக்க முற்படும் போது அது கடுமையாக விமர்சனம் உருவாகுது. சமூக ஊடகங்கள்ல எதிர்வினைகள் இன்று வந்த விஜய் கட்சி கூட நீங்க முரசொலியில இவரு காமராஜரை எவ்வளவு இழிவாக பேசியிருக்கீங்க, அந்த கார்டூன்லாம் எடுத்து போட்டு கேள்வி கேட்கும் போது திமுக பதில் சொல்ல முடியாம தடுமாறுது, திணறுது. இப்போ இது வந்து சமூக ஊடகம்ன்றது வந்து எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கு. அது உலகளாவிய அளவில பார்க்க முடியும், பிரான்ஸ் உட்பட. அப்படி இருக்கும்போது இது விதிவிலக்கா திமுக இருக்க முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த முதலாளித்துவ கட்சிகளோட சமரசம் ஆகி தன்னை ஒரு பெரும் முதலாளி கட்சிகளுக்கு அடியாளாக தன்னை தமிழகத்தில் தக்க வச்சுட்டு ஆட்சி செய்யற ஒரு கட்சி. அந்த கட்சியை பெரியார் இயக்கங்கள் ஆதரித்தாலும் சுபவி போன்ற அமைப்புகள் விமர்சனம் பண்ண முற்பட்டாலும் மற்ற கட்சிகளை
அது அந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல அவர்கள் இயங்குற மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனா சமூகவியலா தங்களோட தலைவரை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு திருச்சி வேலுசாமி சில விஷயங்களை பேசுறாரு. அது குறித்தும் சுபவி என்ன சொல்றாருன்னா, திடீர்னு வேலுசாமிக்கு வந்து காமராஜர் நினைவுக்கு வர்றது போலதான் தேர்தல் நேரங்கள்ல பெரியார பத்தி சீமானுக்கு நினைவு வருதுன்னு மற்ற விஷயத்தோட அதை ஒப்பிட்டு திசை திருப்ப பாக்குறாரு மேம். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல தேர்தல் நேரம் போது எல்லா காலகட்டமும் இந்த மக்களாட்சி உருவான காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா, தேர்தல் காலகட்டங்கள்ல பெரியார் வாழ்ந்த காலகட்டத்திலும் பெரியாரையும் அநாகரிகமாக இழிவாக பேசுவதிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டா திருச்சியில பெரியார் சிலையை உடைச்சதும் இதே திமுக கும்பல் தான். அப்படி இருக்கும் பொழுது இப்ப புதிதாக உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு ஒரு புதிய கட்சியாக நம்ம நாம் தமிழர் கட்சியை பாக்குறோம். நாம் தமிழர் கட்சி வந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வந்து செய்ய முற்படுறதாக முன்னிறுத்தி பேசும்பொழுது விவாதிக்கும் பொழுது இந்த திராவிட கட்சிகள் தடுமாறுறாங்க. இப்ப திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னாக்கா அன்றைய காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல எந்த கட்சி உருவாகினாலும் அதுல திராவிட என்ற வார்த்தை வரும். இப்போ திராவிடர் பெரியாருடைய இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் அதாவது வரும் இறுதியா. ஆனா பெரியார் எதிர்த்து திமுக முன்னேற்ற கழகம் உருவாகும் போது அந்த திராவிடர்ன்றது வந்து வராது. அப்ப பெரியாரே கேட்டாரு, நீங்க வந்து திமுக திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி திகாவை விட எதுல வந்து எந்த வகையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அதுல வேற திராவிடர்ல வேற தொலைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேள்விக்குட்பட்டவர். அப்படிப்பட்ட கேள்வியை கேட்ட பெரியார் இப்போ இன்று சுபவி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கல்ல 2007 உருவாக்குறது திராவிட இயக்க தமிழர் பேரவை, அதுல இல்ல. அப்போ நீங்க சுபவியுடைய தலைவர் யாருன்னு முதல்ல நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. நீ கொள்கை சார்ந்து இயங்குறியா? நீ கொள்கை சார்ந்து இயங்குறனாக்கா பெரியார் வழி சார்ந்த நீ ஒரு அரசியலை தான் நீ பேச முற்படணும். அப்போ ஓட்டு அரசியலை வந்து நீ பெரியாருடைய வரலாற்று அரசியலோட நீ வந்து அதை பொருத்தி திமுகவும் திகாவும் ஒன்றாக இணைத்து பெரியார் வந்து கண்மூடித்தனமாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தாருன்னு பேச முற்படுறது மோசமான ஒரு செயல்பாடு. அதுதான் இப்ப சுபவி செஞ்சு திமுகவின் பி டீமா சுபவி செயல்படுறாரா மேம்? இல்ல பி டீம் கிடையாது. திமுகவுடைய பி டீம் சொல்ல முடியாது. பி டீம் என்பது என்னன்னாக்கா ஒரு கருத்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற ஒரு இதைத்தான் நம்ம பி டீம் சொல்லுவோம். ஆனா அது பி டீம் கிடையாது. அது நேரடியாகவே வந்து ஆதரவு நிலைப்பாடு நேரடியாக இயங்குகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு எதுக்காக உருவாக்குனாரு, தான் ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்புக்கு தலைமை பண்புல இருக்கணும்னு நினைக்கிறவரு பெரியார் கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல சலுகைகள் அனுபவிக்கிறார். இப்போ தமிழக அரசு சார்பாக அவருக்கு ஒரு பதவி கிடைக்குது. கருஞ்சட்டை பதிப்பகம் சார்பாக அவருக்கு தமிழ் அரசு மூலியமாக சில இதெல்லாம் வருது, சலுகைகள் எல்லாம் வருது. மிக சமீபத்துல நேற்று முன்தினம் அமெரிக்காவுக்கு சென்று திரும்பி இருக்காரு. அவரு தன்னை அரசியல் ரீதியாக அவருடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்திக்கிறார். அந்த புகழ் அவருடைய அமைப்பு சார்ந்த இது அது திமுகவுக்கு சார்ந்தது மட்டுமே இயங்கணும்ன்றதுல வந்து அவர் தெளிவா எப்பொழுதுமே இயங்கிட்டு இருக்காரு. அவர் மக்களுக்காக அரசியல் செய்யற ஒரு நபர் கிடையாது. அவருடைய அவர் இறுதி வாழ்நாள் வரைக்கும் அவர் திமுகவுக்காகவே ஒரு கொத்தடிமையாக வாழ்ற ஒரு நபராத்தான் நம்ம அவரை பார்க்க முடியும். ஒரு கருத்தியல்வாதியால பார்க்க முடியாது. சுபவிய பாத்தீங்கன்னாக்கா திராவிட வரலாறுகள் அப்படி அந்த காலகட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு அதை தாண்டி அவருக்கு உலகளாவிய அரசியல் பார்வை கூட இல்லை. தன்னுடைய மகனுக்கு லெனின் என்ற பெயர் வைத்திருப்பார். ஆனா அவருக்கு கம்யூனிஸ்டியம் மார்க்சியம் சார்ந்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் கூட அவருக்கு இருக்காது. அப்ப இவர் மாதிரி நபர்கள் இன்றைய சமூக ஊடகங்கள்ல சீமான் சில விஷயங்கள் பேசினாக்கா அதற்கு எதிர்வினையாக இந்த மாதிரி நபர்களை பேச வைப்பது அல்லது இவர்களே அதுக்கான உரிமை எடுத்துட்டு திமுக நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ன்ற பேசுறத வந்து முதன்மைப்படுத்தி பேசிட்டே இருப்பாரு. இவர்களுடைய கோரிக்கை எண்ணம் என்னன்னாக்கா தமிழர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டிய வேற ஒரு கட்சி எதுவுமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழர்களுக்காக அது தொடர்ந்து அவங்கள வந்து ஆதரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்காகவே அந்த கட்சி இருக்கு அப்படின்ற மாதிரியே ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள பெரியார் இயக்கங்கள் சுபவி போன்றவர்கள் இந்த மக்களை நிர்பந்திக்கிறாங்க. இந்த இடத்துலயே வச்சு அதை தாண்டி ஒரு மாற்று அரசியலுக்கே மக்களை சிந்திக்கவும் அல்லது வேற ஒரு மாற்று அரசியல் உருவாகவும் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே.
அதற்காக கடந்த 4.5 ஆண்டு காலத்துல இந்த திமுக மக்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு யாராச்சும் கேள்வி எழுப்புனா அவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்காதீங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் மேம்? அது ரொம்ப ஆணவ பேச்சு. பொருட்டா மதிக்க கூடாதுன்னா, இப்ப நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். ராமன் படம் எரிப்பு எதுக்காகன்ற ஒரு விளக்கத்தை வந்து பெரியார் தெளிவா குடுக்குறாரு. நாங்கள் ராமனை எரிக்க மாட்டோம்னு திராவிடர் விடுதலை கழகம், முன்னேற்ற கழகம் சொல்லுது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ராமன் படத்தை நாங்க எரிக்க மாட்டோம்னு சொன்னாக்கா, உனக்கும் பெரியாருக்குமான முரண்பாடு என்ன? பெரியார் பேசிய சமூக நீதி என்ன? நேற்று முன்தினம் ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல சாதி எல்லாம் பெயருக்கு பின்பு சாதி இல்லைன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த சாதி பெரும்பான்மை உள்ள ஒரு நபரை வந்து அந்த ஓட்டுக்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்காகவே சாதி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்பெல்லாம் நீங்க எப்படி வந்து சமூக நீதி பேசுற கட்சியாக இருக்க முடியும்? நீங்க இப்படி தொடர்ந்து மக்களை நம்புங்க, நாங்க சமூக நீதி பேசுற கட்சின்னு சொல்றதுக்கு பிரச்சாரகரா சுபவி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவைப்படுது. ஒரு உலகளாவிய பார்வையில பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்குதுன்னா, அது ஒரு முதலாளித்துவத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல இருந்து செயல்படுகிற ஒரு கட்சியாக இருக்கு. இப்ப பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சோசலிச கட்சியே இப்ப முதலாளித்துவ கட்சியா மாறி நிக்குது. அப்படி இருக்கும் பொழுது திராவிட கட்சிகள் வந்து பெரியாருடைய ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு அவர்கள் சமூக நீதி பேசுவதாகவும் மக்களுக்கான பணிகளை செய்வதுமாகவும் ஒரு அரசியல் கட்சி பேச முற்படுவது, அது வந்து கேட்பதற்கு, அதுல இருக்கிற முரண்களை விமர்சனம் பண்ணுவதற்கு சமூக ஊடகங்களை பயக்கிறவங்களுக்கு அதை முன்னிறுத்தி கேள்வி கேட்கறத வந்து அது உளறல், நீங்க புறக்கணிச்சுட்டு போங்கன்னு இதை யாருக்கிட்ட சொல்றீங்க? மக்கள் கிட்ட பேசுறீங்களா? அதே மக்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புரியும். அது நம்ம பேசுற விஷயத்த நம்ம நடந்த வரலாற்று நிகழ்வுகளும் நம்ம பேசிடுவோம். முடிவு செய்யறது மக்கள் தானே. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.